ஜூன் 12, 2025 மதியானம் 1:30 அளவில் அகமதாபாத்லேருந்து லண்டன் நோக்கி ஒரு ஏர் இந்தியா விமானம் புறப்படுறதுக்கு தயாராகிட்டு இருக்கு. அதே நேரத்தில் மெடிக்கல் காலேஜ் கிளாஸஸ் எல்லாம் முடிச்சுட்டு உணவு சாப்பிட்றதுக்காக ஹாஸ்டல் நோக்கி பசங்க எல்லாம் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. 1:33 மணி அளவில் கிட்டத்தட்ட 242 பயணிகளோட விமானம் டேக் ஆஃப் ஆகுது. அதே நேரத்தில் மெடிக்கல் காலேஜ் பசங்க சாப்பாடு வாங்கிட்டு டைனி ஹாலில் உட்காந்துட்டு சந்தோஷமாக சிரிச்சு பேசி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஏர்போர்ட்டில் இருந்து கிளம்பின பிளைன் கிட்டத்தட்ட 625 அடி உயரத்துக்கு போக ஆரம்பித்த உடனே திடீர்னு ஒரு பயங்கரமான சத்தம் ஏரோப்ளைன்லேருந்து கேட்குது. இந்த சத்தம் கேட்ட அடுத்த நொடியே அங்கே இருக்கிற சிக்னல் எல்லாம் சுத்தமாக கட்டாக ஆரம்பிக்குது. இது பார்த்த உடனே அந்த பைலட் நடுங்க ஆரம்பிக்கிறது. இது எப்படியாவது பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும், இல்லைனாக்கா ஒரு விபத்து நடந்துடும். அந்த பைலட் கஷ்டப்பட்டு எவ்வளோ முயற்சி பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அந்த நேரத்தில் திடீர்னு மொத்த பவர் சப்ளை ஆஃப் ஆகி ஒரே நேரத்தில் 2 இன்ஜினும் ஷட் டவுன் ஆயிடுது. கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்துக்கு 475 அடி தரையை நோக்கி விமானம் வர ஆரம்பிக்குது. அதே நேரத்தில் விமானத்தில் பயணம் பண்ணுற ரமேஷ்க்கு ஏதோ ஒன்று தப்பாக தெரியுது. ஏன்னா விமானம் லேசாக குலுங்க ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட ஏரோப்ளைனில் இருந்தால் கண்டிப்பாக நம்ம உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சுக்கிட்ட ரமேஷ் வேகமாக எழுந்திரிச்சு அங்கே இருக்கிற எக்ஸிட்டை ஓப்பன் பண்ணி கீழே குதிக்கிறாரு. குதிச்சு அடுத்த செகண்டே அங்கே இருக்கிற மெடிக்கல் ஹாஸ்டல் பில்டிங்கில் இப்போ வேகமாக போய் மோதி அடுத்த நொடியை கிட்டத்தட்ட 58 டன் ஃபியூல் டேங்க் வெடிச்சு செதறுது. அந்த இடத்துல அங்கே இருந்த லோக்கல் போலீஸ் சர்வீஸில் இருந்து ஃபயர் சர்வீஸ் அப்புறம் ஆர்மியில் இருந்து எல்லாம் தீவிரமாக தீயை அமைக்க ஆரம்பிக்கிறாங்க. விமானத்தில் 242 பயணிகள் ரமேஷை தவிர எல்லாரும் இறந்துட்டாங்க. ஹாஸ்டலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்த 10 பசங்க இறந்து போயிடுறாங்க. 40க்கும் மேற்பட்டவங்க காயத்தோடு இருக்கிறாங்க.